السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعد. இதுக்குரிய சகோதரர்களே, மாணவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் அரபு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தில் ஒன்று கொள்ளிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்வானாக, அங்கீகரிப்பானாக. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய புத்தகம் சலாசத்து குதுப். அதில் மீசான் என்கின்ற பகுதியில் நம்ம லாஸ்ட்டாக இறுதியாக நஹி அப்படிங்கிறதுல எதுவரையும் நம்ம பார்த்தோம். நஹி இப்போ தான் நம்ம முழுமையாக பார்க்கணும். அதோட இன்ட்ரோ நம்ம கொடுத்தோம். நஹினா என்ன, எப்படி நம்ம அம்ரு எடுக்கிறோமோ, ஒரு விஷயத்தை ஏவரமோ, நீ இதை செய் அப்படின்னு சொல்லுவோம். அம்ரு ஹாதிர் மஅரூஃப், அவனரான் செய்யட்டும். அம்ரு காயிப் அல் மஅரூஃப், அவனரான் செய்யப்படட்டும், உதவி செய்யப்படட்டும். அம்ரு காயிப் அல் மஜ்ஹூல், இந்த தலைப்பு ரீதியாகவும் அதை எப்படி பிரித்தெடுப்பது அப்படிங்கிற கலைகளை நம்ம பார்த்தோம். அதோடு சேர்த்து நஹீனா என்ன, அதோடைய வகை என்ன, அதே சேம் தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி ஏவறீங்களோ அதே மாதிரி ஒருத்தன் தடுப்பீங்க. செய்யுங்கிறோம், செய்யாதன்னு சொல்லுவோம். அவனாரான் செய்யட்டும், அவனான் செய்ய வேண்டாம், அவன் உதவி செய்யப்பட வேண்டாம், செய்ய வேண்டாம், அப்புறம் உதவி செய்யப்பட வேண்டாம். சரிங்களா? அந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அதை பார்த்தோம். இன்றைக்கி திரும்ப நம்ம அதை முழுமையாக எழுத்து வடிவு மூலமாக இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். இப்போ பாருங்கள், அந்நஹி அப்படின்னா என்ன, தடுப்பது, ஒரு விஷயத்தை தடுக்கிறது. இது செய்யாத, இது பண்ணாத, செய்யுங்கிறதுக்கு எதிரானது தான் அந்நஹி, அம்ருக்கு எதிரானது நஹி. சரிங்களா? அதில் ஒரு 3 வகை இருக்குது. அந்நஹி அல் ஹாதில் மஅரூஃப், எதிர் உள்ளவரை தடுப்பது. அந்நஹில் காய் மஅரூஃப், தேர்ட் பர்சன். சரிங்களா? அந்நஹில் காயிப் அல் மஜ்ஹூல், தேர்ட் பர்சனில், ஆமாம், அது மஜ்ஹூலாக இருப்பது அப்படின்னு சொல்லி ஒரு 3 வகையான நஹிகளை நம்ம பார்க்குறோம். இதோடைய தலைப்பை, இதோடைய ஹெட்டிங்லாம் நம்ம முன்னாடி விவரிச்சிருக்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், அதோட ஃபஸ்ட்டு தலைப்பு என்ன, நஹில் ஹாதிர் அல் மஅரூஃப். சரிங்களா? இது நம்ம எதுலேருந்து எடுப்போம், இது ஒரு முதாரியிலேருந்து தான், முதாரியான ஃபெயிலேருந்து நம்ம எடுப்போம். முதாரியில் ஹாதிர் பகுதியை நம்ம எடுக்கணும். எப்படி இருக்கும், தஃஅலு, தஃஅலானி, தஃஅலூன, தஃஅலீன, தஃஅலானி, அப்புறம் தஃஅல்ன. இது அப்படியே எழுதுங்க. எழுதிட்டீங்களா? எப்படி நம்ம அம்ரு எடுப்பதற்கு சில சட்டங்கள் நம்ம சொன்னோமா இல்லையா, அதே கான்செப்ட் தான். எடுத்துட்டு முன்னாடி லாம போடுங்க, நஹியுடைய லாம போடணும், நஹியுடைய லாம போடணும். நூன் இல்லாத ஃபெயல்களுக்கு சுக்குன் செய்ய வேண்டும். நூன் இருந்தால் அதை போக்க வேண்டும். ஆனால் அதில் ஒரு விதிவிலக்கு, நூனு நிஸ்வா, நூனு நிஸ்வா இருக்கக்கூடிய ஃபேலை அப்படியே விட்டுறணும். என்னங்க 4 லைன் எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு லைன் தான் என்னது, புக்கில் இருக்கக்கூடியது. பேஜ் நம்பர் 26 பார்த்தீங்கன்னு சொன்னால், லா தஃஅல், நீ ஒரு ஆண் செய்யாது. லா தஃஅலா, நீங்கள் 2 ஆண்கள் செய்யாதீர்கள். இதை அர்த்தம்லாம் எழுதி வச்சுக்கணும். சரிங்க? லா தஃஅலு, நீங்கள் பல ஆண்கள் செய்ய வேண்டாம், செய்யாதீங்க. லா தஃஅலி, நீ ஒரு பெண் செய்ய வேண்டாம். லா தஃஅலா, நீங்கள் 2 பெண்கள் செய்ய வேண்டாம், செய்யாதீங்க. லா தஃஅல்ன, நீங்கள் பல பெண்கள் செய்ய வேண்டாம். இது அப்படியே மற்ற ஃபெயல்களுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சரி, இப்போ பாருங்கள், அதை தான் எழுதியிருக்கேன். லா தஃஅல், லா தஃஅலா, லா தஃஅலு, லா தஃஅலி, லா தஃஅலா, லா தஃஅல்ன, அப்படி இந்த 2 லைனை தான் நான் எழுதியிருக்கிறேன். இடையில் இது என்னங்க எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இந்த லா தஃஅல நஸரங்கிற ஃபெயலில் நீங்கள் மாற்றுங்க. சரிங்களா? நஸர என்சுரு, என்சுரு என்சுரான், என்சுருன, தன்சுரு தன்சுரான், என்சுர்ன. அதனுடைய ஹாதிர் பகுதி எடுத்தோம்னா, தன்சுரு தன்சுரானி, தன்சுருன, தன்சுரீன, தன்சுரானி, தன்சுருன, அந்த பகுதி அப்படி நீ எடுக்கணும். அப்போ தன்சுருன்னு இருக்கும், முன்னாடி லாம போட்டு நூன் இல்லாத ஃபெயலுக்கு சுகுன் செய்ய வேண்டும். அப்போ லா தன்சுர் அப்படின்னா என்ன அர்த்தம், நீ ஒரு ஆண் உதவி செய்ய வேண்டாம், இவனுக்கு உதவி செய்யாதப்பா, அவன் எப்போ பார்த்தாலும் இதையே வேலையை வச்சிருக்கிறான், அவனுடைய கடமையும் செய்யறதில்லை. லா தன்சுருஹு, அவனுக்கு நீ உதவி செய்யாத. லா தன்சுருஹு, ஒரு லமீரை நம்ம போட்டுட்டோம்னா என்ன பண்ணிடலாம், அப்படியே ஒரு அர்த்தத்தை கொடுத்துடலாம். அதே மாதிரி தன்சுரானின் முதாரில் இருக்கும், ஹாதிரில், இருமையில். அப்போது நம்ம அந்த நூனை போக்கணும். ஏன், நூன் இருக்குது, முன்னாடி லாம போடணும். லா தன்சுரா, லா தன்சுரு, நூனை போக்கணும். சரிங்களா? அது அப்படியே நீங்கள் பாருங்கள். தா என்பது முதாருடைய அடையாளம். ஃபா கலிமா இங்கே என்னது, நூனு. ஐன் கலிமா என்னது, ஸ்வாது. லாம் கலிமா என்னது, ரா. ஃபா கலிமா நூன், ஸ்வாத், ரா. இது எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அலிஃபுல் இஸ்னைன், இருமையை குறிக்கக்கூடிய அலிஃப். வாவு ஜமா, இந்த வாவு எப்படிங்க வந்துச்சு,
பன்மையை குறிக்கக்கூடிய வாவ். சரி, இப்படி பல்வேறு விஷயங்கள் யாவ் முகாத்தபா அப்படின்னு சொன்னால் அந்த பெண்பாலை, அதாவது ஆதிரில் அந்த பெண்பாலை எதிரில் உள்ள ஒருமை குறிக்கக்கூடிய யாவ் முகாத்தபா. சரிங்களா? தஃப் அலீனன்னு இருக்கும். தஃப் அலி லா தஃப் அலா லா தன்சுரா, நீங்கள் இரு பெண்கள் உதவி செய்ய வேண்டாம். லா தஃப் அல்ல லா தன்சுர்ன, நீங்கள் பல பெண்கள் உதவி செய்ய வேண்டாம். இதுதான் என்னதுங்க இதோடைய ஹெட்டிங் என்ன? அந்நஹியுல் ஹாதிரில் மஅரூஃப். அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? இப்போது எதிருள்ளவங்களை மட்டும் நம்ம தடுக்க மாட்டோம். என்ன செய்வோம்? ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாங்கிறது எதிருள்ளவங்க மட்டும் இல்லை, தேர்டு பர்சன் நம்ம சொல்லுவோமா இல்லையா? இப்போ அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை? ஈஸி தான். அந்நஹியுல் காயிப் அல் மஅரூஃப், அதனுடைய பேஜ் நம்பர் பக்கம் 27 எடுத்து பாருங்க. இதுக்கு நம்ம காயிப் படற்கை, அதாவது தேர்டு பர்சன் நம்ம தடுக்கும் போது, அப்போ தேர்டு பர்சனான இருக்கக்கூடிய முதாரியான ஃபெயிலில் தேர்டு பர்சனான ஃபர்ஸ்ட் 2 லைனை கொண்டு வந்துடணும். எப்படி இருக்கும்? எஃப் அலு எஃப் அலானி எஃப் அலூன தஃப் அலு தஃப் அலானி எஃப் அலன் இருக்கும். சரிங்களா? இப்போது அந்த நஹியுடைய லாவை கொண்டு வர வேண்டும். நூன் இல்லாத ஃபெயில்கள் 1 2, நூன் இல்லாத ஃபெயில் 2 2 தான். சுக்குன் போட வேண்டும் இறுதியில். நூன் இருந்தால் நூனை போக்க வேண்டும். 1 2 3. இப்போ இது நூன் இருக்கே, இது நூன் நிஸ்வா, அது விதிவிலக்கு. சரிங்களா? அப்போது லா எஃப் அல், அவன் ஒரு ஆண் செய்ய வேண்டாம், அவன் செய்ய வேண்டாம், அவன் உதவி செய்ய வேண்டாம். அப்போ லா எஃப் அல், அவன் ஒரு ஆண் உதவி செய்ய வேண்டாம் எப்படி மாற்றுவீங்க? லா யன்சூர், அவ்வளோதான். லா யன்சூர். லா எஃப்தஹ், அவன் திறக்க வேண்டாம். லா யத்ரிப், அவன் அடிக்க வேண்டாம், அவன் அடிக்க வேண்டாம். லா யத், சரிங்களா? லா யத்ரிபுஹு, அவனை அடிக்க வேண்டாம். சரிங்களா? லா எஃப் அலா, அதேமாதிரி லா யன்சூரா, அதே கான்செப்ட் தான். அவர்கள் ஈரான்கள் செய்ய வேண்டாம், ஈரான்கள் உதவி செய்ய வேண்டாம். லா எஃப் அலு, அவர்கள் பல ஆண்கள் செய்ய வேண்டாம். லா யன்சுரு, அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்ய வேண்டாம். லா தஃப் அல், சரிங்களா? இந்த இடத்துல லா தஃப்னு சொன்னோடனே நீ ஒரு ஆண் செய்ய வேண்டாம் சொல்லி இப்படி அதுக்கு இங்கே போயிடக்கூடாது. இது காயிபுடையது, தேர்டு பர்சனை குறிக்கக்கூடிய தஃப்அல். சரிங்களா? தஃப்அலு லா தஃப்அல். அப்போ எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இடத்திற்கு ஏற்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த இடத்துல அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைகளை வச்சு நீங்கள் போக போக படிக்கும்போது தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ லா தஃப்அல் அப்படின்னு சொன்னால் அவனில் ஒரு பெண் செய்ய வேண்டாம். அப்போ லா தன்சூர், அவள் ஒரு பெண் உதவி செய்ய வேண்டாம். லா தஃப்அலா, அவர்கள் இரு பெண்கள் செய்ய வேண்டாம். லா தன்சுரா, எஸ். லா எஃப் அல்ல, லா யன்சுர்ன, மாஷா அல்லாஹ், அஹ்சன்த். அவ்வளோதான். இது நஹீல் காயிப் அல் மஅரூஃப். அதே தான். இப்போ நஹீல் காயிப் மஜ்ஹூலை பார்க்க போகிறோம். அப்போ மஜ்ஹூலான முதாரியான ஃபெயிலில் தேர்டு பர்சன் இருக்கக்கூடிய யுஃப் அலு யுஃப் அலானி யுஃப் அலூன துஃப் அலு துஃப் அலானி யுஃப் அலன்னு சொல்லி அங்கே இருக்குமா இல்லையா? அதை நீங்கள் எடுக்கணும். அதே கான்செப்ட் தான். முன்னாடியே லாம போடுங்க, இறுதியில் சுக்குன் செய்யுங்க. நூன் இல்லைனா, நூன் இருந்தால் நூனை போக்குங்க. நூன் நிஸ்வா, விதி விலக்கு. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? லா யுஃப் அல், அவன் செய்யப்பட வேண்டாம். லா யுஃப் அல், அவர்கள் ஈரான்கள் செய்யப்பட வேண்டாம். அப்போ லா யுன்சர், அவன் உதவி செய்யப்பட வேண்டாம். லா யுன்சரா, அவர்கள் ஈரான்கள் உதவி செய்யப்பட வேண்டாம். லா யுஃப் அலு, அவர்கள் பல ஆண்கள் செய்யப்பட வேண்டாம். லா யுன்சரு, அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யப்பட வேண்டாம். லா துஃப் அல், அவள் ஒரு பெண் உதவி செய்யப்பட வேண்டாம். சரிங்களா? லா துன்சரா, லா துன்சர், சாரி லா துன்சர், அவள் ஒரு பெண் உதவி செய்யப்பட வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி தான் லா துஃப் அலா, அவர்கள் இரு பெண்கள் உதவி செய்யப்பட வேண்டாம், அவர்கள் பல பெண்கள் உதவி செய்யப்பட வேண்டும். அந்த இதை சீகாக்கு மாற்ற வேண்டும். இதுதான் நஹியுடைய சிம்பிள் கான்செப்டானது. இது ஈஸியாக இருக்கா? புரியுதானே? எப்போ கஷ்டமாகுன்னு சொன்னால், ஒரு ஃபேலை நம்ம கொடுத்து, நான் ஆரம்பத்தில் ஒரு ஃபேலை கொடுத்துறேன், நஸர தரப ஃபதஹ கத்தல, இதை நீங்கள் போடுங்க. லா தக்துல் அப்படின்னு என்ன அர்த்தம்? லா தக்துல், நீ கொலை செய்யாத. லா தத்ரீப், அடிக்காத. லா தந்துர், பார்க்காத. சரிங்களா? சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நஹி நாம் முடிச்சாச்சு. அடுத்து தர்சுல் ஹாமிஸ் போக போகிறோம். மாஷா அல்லாஹ். தர்சுல் ஹாமிஸ் என்ன அர்த்தம்? 5வது பாடம். இதில் என்ன சொல்ல வருவாங்க? இது ஆக்சுவலாக எப்படி நம்ம மா ஃபஅல படித்தோம்? கடந்த காலத்தில் அவன் ஒரு ஆண் செய்யவில்லை சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே
முதாரியான ஃபெயிலில் போட்டு லம் போட்டோம்னா அவனொரான் செய்யவில்லை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபகான லம் எஃபால் பி மானா மாஃபாலுடைய மானாவை தான் இதுக்கு கொண்டு வரும், அவன் செய்யவில்லை கடந்த காலுடைய அர்த்தத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம கூடுதலாக இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணுவோம், இது சம்மந்தமாக நம்ம படிக்க இருக்கிறோம், வரக்கூடிய வகுப்புகளில் பார்ப்போம். இதை தொடர்ந்து படிக்கக்கூடிய மக்கள், பார்க்கக்கூடிய மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நோட் எடுத்து எழுதுங்க. எழுதாமல் எதுவுமே வராது, பார்த்துக்கிட்டே போனோன்னு சொன்னோம்னா வெறும் பார்வையாளராக தான் இருப்போமே தவிர நம்மளால் இது படித்த ஒரு கல்வியாளராக மாற முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கெல்லாம் நாங்கள் படிக்கக்கூடிய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, எல்லா மதரசாக்களையும் ஒரு நோட்டை போட்டு எழுதி 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 ஃபேலை எழுத வச்சுட்டே இருப்பாங்க. எப்போ டக்குன்னு வரும், அவன் உதவி செய்யப்படணும்னா டக்குன்னு வரணும், அவன் உதவி செய்யட்டும்னு சொன்னால் டக்குன்னு மைண்டில் வரணும்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா, முடிச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.